ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சமையல் வீடியோ போடலை. இது நம்ம இன்றைக்கி காளான் அறுவடை வீட்டிலையே வளர்த்து நான் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேன். இது சிப்பி காளான் தான். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் வளர்த்து பாருங்கள். நான் அந்த ப்ராசஸ் எப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் இங்கே கோயம்புத்தூர் அக்ரிகல் யூனிவர்சிட்டியில் தான் அந்த காளான் விதை வாங்கினேன். அதுக்கப்புறம் வைக்கோலை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஃபேன் காற்றுல ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெட்டு போட்டுக்கிட்டேன். நீங்கள் பெட்டு போட்டுட்டு விதை நிறையாவே போட்டுருங்க. ஃபஸ்ட் டைம்னால் போட்டுட்டு நீங்கள் லைட்டாக ஹோல் போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இருட்டு அறையில் தான் அது வைக்கணும்னு சொல்லி அது ப்ராசஸ் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, வீட்டிலே செல்ஃபுக்கு அடியில் ஒரு செல்ஃபை ஒதுக்கிட்டு அதில் துணி போட்டு மூடி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 32 நாள் ஆச்சு எனக்கு இந்த காளான் முளைச்சி வர்றதுக்கு. முளைச்சி எனக்கு 4வது நாளே நான் இன்றைக்கி அறுவடை பண்ணுற அளவுக்கு அது வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு சைடு தான் முளைச்சி வந்துச்சு, ஆனால் 1/4 கிலோ காளான் கிட்ட எனக்கு கிடச்சிச்சு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளே அது வளர்த்து நம்மளே அது அறுவடை பண்ணும்போது அந்த சந்தோஷமே வேறு. டெய்லி நீங்கள் தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். மற்றபடி இதுக்கு வேறு எந்த ஒரு எஃபெக்ட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு இது தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு காளான் 3 நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படி விரிஞ்சு இருந்துச்சு. 4வது நாள் இன்றைக்கி அது சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. எதனாலன்னு தெரியல, ஆனால் சுருக்கம் கொடுத்துருச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு காளான் வரும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.